தமிழ்நாட்டில் சித்தர்கள் மீண்டும் உருவாக்கப்படுவார்களா என்பதை பற்றி தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னே இந்த சேனலை யோகி சிவயோகி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் உங்களோட கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கான பதிலை வீடியோவாக பதிவிடுவேன். தமிழ்நாட்டில் நிலையை பற்றி பார்ப்போம். எல்லா சித்தர்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. நிறையா சித்த குறிப்புகள் தமிழில் தான் கிடச்சிருக்கு. அகத்தியர், போகர், கொங்கணவர், அச்சமுனி, அந்திதீசர், ராமதேவர், யாக்கோப்பு, பல சித்தர்கள் தமிழ்நாட்டில் தான் வாசம் செஞ்சுருக்காங்க. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கி மக்கள் வருஷலாக மறந்துட்டு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் டிவி அதிக நேரம் பார்க்குறது, டிவி சீரியல் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறது, அதுமாதிரி சினிமா மோகம் எல்லாருக்கும். அதே போல் செல்ஃபோன் மோகம். செல்ஃபோனில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தமான விஷயங்களில் தான் ஏறக்குறைய 60% மேலே பார்க்குறாங்க. சினிமா முகம் நம்ம தமிழ்நாட்டை ரொம்ப ஆட்டு படிச்சுட்டு இருக்கு. அது இந்த சித்தர்கள் பற்றிய விஷயங்கள்லாம் ஃபுல்லாக மறந்துட்டோம். இதெல்லாம் எதுக்காக? அவங்களுக்காக சொல்லி வச்சுட்டு போனாங்க. மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி வச்சாங்க. ஏன்னா மக்கள் நல்ல ஒழுக்கத்தோட, நல்ல பண்புகளோட, புத்தி கூர்மையாக, அன்பு மயமாக அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போது அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா இடத்துலையும் சரியான அன்புகள் கிடையாது. புத்தி கூர்மை ரொம்ப கம்மியாகிடுச்சு. இது மூலிமா டிவி, செல்ஃபோன், சினிமா மோகம், அது மாதிரி போதைன்றது கலாச்சாரமாக மாறிடுச்சு. அதாவது நல்லது நடந்தாலும் பார்ட்டி, கெட்டது நடந்தாலும் பார்ட்டி, வெற்றி பெற்றாலும் பார்ட்டி, தோல்வி அடைஞ்சாலும் பார்ட்டி, மாத எண்டிலும் பார்ட்டி, அது மாதிரி வார எண்டிலும் பார்ட்டி, இப்படி ஒரு கலாச்சாரமாக மாறி போயிடுச்சு. அதனால் மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக மறந்து போயிட்டோம். அதனால தான் ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே சித்தர்கள் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்படி எல்லாம் ஒரு மாயையில் சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நீங்களும் சித்தனாகலாம், ஒரு மாமனிதனாக மாறலாம், யோகியாக மாறலாம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வச்சுக்கிட்டு மாற ஆசைப்படுங்க. அதுக்காக தான் இவ்வளோ பதிவுகள் போட்டுட்ருக்கேன். இனிமேல் எல்லா பதிவுகளும் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு நிறைய புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் பயிற்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை நம்ம எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறோம் நீங்களே பாருங்கள். ஃபோன் பார்க்குறதுனால, டிவி பார்க்குறதுனால, மற்றவங்கிட்ட வீண் கதைகள் பேசுகிறதுனால அப்படின்னு நமக்கு நிறையா டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்காக பிற்காலத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு அரை மணி நேரம் பயிற்சிக்காக ஒதுக்குங்க. அப்படி ஒதுக்கணுன்னா அது சிறுதுரி பேர்களும் சொல்லுவாங்கள்ல, அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இதுக்காகவே. அதாவது அரை மணி நேரத்தில் நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம், இனிமேல் யோக முறைகளை செய்யலாம், பக்தி மார்க்கத்தில் பக்தி செய்யலாம். அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்காக தான் ஈஸியாக சூரியம் நமஸ்காரம் எப்படி செய்யணும், அதாவது சூரிய யோகம் பேர், அதுமாதிரி சுடர் யோகம் பெண்களுக்கு எல்லா ஆண்களும் செய்யலாம். அதே மாதிரி நிஷ்டை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எளிய முறைகளில் நிறையா பதிவுகளுக்கு போட்டிருக்கேன். அதனால் ஏதாவது சில விஷயங்களை தினசரி ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்க. நித்திய கடமையாக தினசரி ஃபாலோ பண்ணணும். அந்த தினசரி நீங்கள் கொஞ்சம் சேர்த்து அது நாலு படையில் பெரிய லெவலுக்கு பெரிய மாற்றங்களை உருவாக்கும் கண்டிப்பாக. அப்படி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமயமாக இருக்கும், அன்பு மயமாக இருக்கும். அன்பு மயமாக எப்படி? யோகம் பண்ணாதான் நிஜமான ஒரு அன்பு கண்டிப்பாக பிறக்கும். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸை, இந்த குண்டலை பற்றி நீங்கள் பதிவு போடுறேன்.